விஷார் கிராந்தி தர்ஷன்கா உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்ம எல்லாருக்குள்ளயுமே ஒரு பயங்கரமான சக்தி இருக்கு. ஆனா அது நம்மள பலருக்கு தெரியறதே இல்ல. நம்ம எண்ணங்கள், உணர்வுகள், ஏன் நம்மள சுத்தி இருக்க உலகத்தையே மாத்தக்கூடிய ஒரு சக்தி அது. இன்னைக்கு நாம அந்த அதிசய சக்திய பத்தி தான் பார்க்க போறோம். அதுதான் மானிட மின்சாரம். இந்த மாதிரி உங்களுக்கு எப்பதாவது நடந்திருக்கா? நீங்க தனியா இல்லைங்க. இப்படி நமக்கு ஏற்படுற அந்த விவரிக்க முடியாத தொடர்புக்கு பின்னாடி இருக்கிறது, நம்ம உடம்புல இருந்து வர்ற ஒரு சின்ன மின்சார அலைதாங்க. சரி வாங்க, இந்த மர்மமான சக்திய பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா தெரிஞ்சுக்கலாம். இந்த மர்மமான விஷயங்களுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அது ஒரு கண்ணுக்கு தெரியாத தொடர்பு. அதுதான் நம்மளோட உயிரி மின்சார சக்தி. இதத்தான் நாம மானிட மின்சாரம் அப்படின்னு சொல்றோம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம உடம்புல இருந்து இயற்கையாவே ஒரு சின்ன எலக்ட்ரிக் கரண்ட் மாதிரி ஒரு சக்தி வெளியே வந்துட்டே இருக்கு. இந்த சக்தி நமக்குள்ள மட்டுமே இல்ல, அது நம்மள சுத்தி இருக்கிற மத்தவங்க, இயற்கை, இப்படியே எல்லாத்துக்கூடயும் ஒரு கண்ணுக்கு தெரியாத நெட்வொர்க் மாதிரி நம்மள கனெக்ட் பண்ணுது. சரி, இந்த உயிரி மின்சாரத்தோட ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு வடிவம் எது தெரியுமா? நம்மளோட எண்ணங்கள் தான். அது எப்படி மத்தவங்கள பாதிக்குதுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. இத ஒரு ரேடியோ ஸ்டேஷன் மாதிரி கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு ரேடியோ ஸ்டேஷன் எப்படி பாட்டு அலைகளை அனுப்புதோ, அதே மாதிரி நம்ம மூளை எண்ண அலைகளை வெளியே அனுப்புது. ஒரு மனசுல இருந்து ரொம்ப வலிமையா ஒருமுகப்படுத்தி அனுப்புற ஒரு எண்ணம் இன்னொருத்தரோட மனச ஒரு ரிசீவர் மாதிரி போய் அடையுது. அங்க ஒரு தாக்கத்தை கண்டிப்பா ஏற்படுத்தும். கேக்குறதுக்கு இது ஏதோ கதை மாதிரி இருக்கலாம். ஆனா இந்த சக்தியோட உண்மைய நீங்களே உங்க வீட்ல ஒரு சின்ன பரிசோதனை மூலமா உணர முடியும். இந்த ஸ்டெப்ஸ்ல 3வது ஸ்டெப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க விரல்களை தண்ணியில வைக்கும்போது உங்க முழு கவனத்தையும் எண்ணங்களையும் ஒன்னாக்குங்க. உங்க உடம்புல இருக்கிற அந்த உயிர் மின்சாரம் உங்க விரல் நுனி வழியா தண்ணிக்குள்ள போய் அதோட தன்மையே லேசா மாத்துறதா நினைச்சுக்கோங்க. அந்த மாற்றத்தை தான் நீங்க அந்த தண்ணியோட சுவையில உணரப் போறீங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, உங்க எண்ணத்தால ஒரு டம்ளர் தண்ணியோட சுவையே மாத்த முடியுதுன்னா உங்க வாழ்க்கையில வேற எதையெல்லாம் மாத்த முடியும்? உங்க ஆரோக்கியம், உங்க உறவுகள், ஏன் உங்க வாழ்க்கையோட போக்கையே மாத்துற சக்தி அதுக்கு இருக்காதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஆழமான கருத்துக்களோட மூலம் யுகரிஷி பண்டிட் ஸ்ரீராம் சர்மா ஆச்சாரியாஜி இது மாதிரி வாழ்க்கைய மாத்தக்கூடிய இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம விசார் கிராந்தி தர்ஷன் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.